நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் தான் உங்க கிருப்சன் பேசுறேன். இப்போ தான் முதல் முறையா நம்மளோட வீடியோஸ்லாம் பார்க்குறீங்க அப்படின்னா, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. என்ன ரீசனால சொல்றேன் அப்படின்னா, நம்ம வந்து ஒரு ட்ரேட் எடுக்கிறோம் அப்படின்னா, என்ன ரீசனால ட்ரேட் எடுக்கிறோம் அப்படிங்கிறத கிளியரா சொல்லுவேன். அண்ட் தென் வீடியோல பிகினிங்ல ஒரு ஸ்டாப் லாஸ் எங்க, டார்கெட் பிரைஸ் என்ன அப்படிங்கிறத சொல்லிருவேன். ஸோ வீடியோ போஸ்ட் பண்ணதுக்கப்புறம் மார்க்கெட் கொஞ்சம் அப்நார்மல் ஆச்சு அப்படின்னா, ஸ்டாப் லாஸ நான் வேரியேஷன் பண்ணுவேன். ஸோ அந்த அப்டேட்ஸ்லாம் வேணும்னு நினச்சீங்கன்னா, கண்டிப்பா நீங்க நம்மளோட விஐபி சேனல்ல ஜாயின் பண்ணா தான் தெரியும். லாஸ்ட் வீக்குமே இந்த ஹேப்பனிங் நடந்துச்சு. என்ன அப்படின்னா, நம்ம அந்த ட்ரேட் வந்து பிகினிங்ல ஸ்டாப் லாஸ் வந்து 2400 அப்படிங்கிறத குடுத்திருந்தோம். ஒரு அனலைசிஸ் குடுத்து, ஒரு கால்ஸ் குடுத்து, ஒரு ஸ்டாப் லாஸ் வந்து 2400 அப்படிங்கிறத குடுத்திருந்தோம். அண்ட் தென் மார்க்கெட் கொஞ்சம் ஃபால் ஆகுற மாரி இருந்துச்சுனால, நம்ம வந்து ஸ்டாப் லாஸ் 2க்குமே மூவ் பண்ணிட்டு, அகைன் ஒரு பை கால் குடுத்து அத ப்ராஃபிட் பண்ணியிருக்கோம். அட் லாஸ்ட் அந்த ட்ரேட வந்து ப்ராஃபிட்டும் இல்லாம, லாஸும் இல்லாம நியூட்ரலா க்ளோஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த மாரி அப்டேட்ஸ் வேணும் அப்படின்னா, கண்டிப்பா நீங்க வந்து நம்மளோட விஐபி சேனல்ல ஜாயின் பண்ணி ஆகணும். ஜஸ்ட் நம்ம ரெக்கமெண்ட் பண்ற ப்ரோக்கர்ல ஜாயின் பண்ணீங்கன்னா போதும். உங்களுக்கு ட்ரேடிங் சிக்னல்ஸ் அண்ட் தென் பெஸ்ட் ரேட்ல யுஎஸ்டி பையிங்கும் பண்ணிக்கலாம், செல்லிங்கும் பண்ணிக்கலாம். அண்ட் தென் 24 ஹவர்ஸ் உங்களுக்கு வந்து ட்ரேடிங் சப்போர்ட்டுமே இருக்கும். முழுக்க முழுக்க கம்ப்ளீட்லி ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்ல உங்களுக்கு கிடைச்சிரும். சரி வாங்க, கோல்டோட மூவ்மெண்ட் என்னவா இருக்கும் அப்படிங்கிறத டீடைல்டு மூவ்மெண்ட்டா பார்க்கறதுக்கு முன்னாடி, நம்ம ரெக்கமெண்ட் புரோக்கர் ஆக்டோபக்ஸ்ல ஜாயின் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு எல்லா சர்வீசஸுமே ஃப்ரீயா கிடைச்சிரும். அண்ட் தென் நீங்க நீங்க பண்ற ஒரு ட்ரேட்ஸுக்குமே வந்து அஷ்யூர்ட் கிஃப்ட்ஸ் அந்த மாரிலாம் நெறையவே ஃபீச்சர்ஸ் இருக்கு. ஸோ நீங்க ட்ரேட் பண்ணணும்னு நெனச்சீங்க அப்படின்னா, டைரக்ட்டா கான்டாக்ட் பண்ணுங்க. தென் டிஸ்கிரிப்ஷன் லிங்க்லயும் நம்ம வந்து அக்கவுண்ட் ஓப்பன் பண்றதுக்கு எல்லா ஸ்டெப்ஸுமே குடுத்துருக்கோம். சரி வாங்க, கோல்டோட மூவ்மெண்ட் என்னவா இருக்கும் அப்படிங்கிறத டீடைல் எக்ஸ்ப்ளனேஷனா பண்ணிடலாம். எங்க பை எடுக்கணும், எங்க செல் எடுக்கணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, வீடியோவ லாஸ்ட் வர ஸ்கிப் பண்ணாம பார்த்தீங்கன்னா மட்டும் தான் உங்களுக்கு ரொம்பவே தெளிவா புரியும். கோல்டு பொறுத்தளவுக்கு மார்க்கெட் கிளியரா வந்து ஒரு சைட்வேஸ்ல இருக்கு. அப் ட்ரெண்ட் வந்து ஒரு கன்சால்டேஷன்ல இருக்கு. இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா, மார்க்கெட் ஹையா நம்ம வந்து 2430, லோவா பார்த்தோம் அப்படின்னா, நமக்கு 2275 வரைக்கும் ஒரு கன்சால்டேஷன் ஸ்டேஜ்ல இருக்கு. இது என்ன அப்படின்னா, மார்க்கெட் வந்து ஒரு பிரேக் ஹை கொடுத்து ஒரு கன்சால்டேஷன்ல இருக்கு. கரெக்ட்டா ஒரு ஹை, ஒரு லோ, ஒரு ஹை, ஒரு லோ, ஒரு ஹை போயிட்டுருக்கு. ஒண்ணு மார்க்கெட் இந்த ஜோன பிரேக் பண்ணா ஹையா போய் 2600 அந்த மாரி ஜோன் போயிடும். இல்ல இங்கேருந்து ஃபால் ஆச்சு அப்படின்னா, நமக்கு 2277 இத பிரேக் பண்ணும் பட்சத்தில நம்ம 2200 அப்படிங்கிற இந்த டார்கெட் பிரைஸ நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ இது வந்து ரொம்பவே லாங் டெர்ம் ப்ராசஸ். பட் இந்த அப்கமிங் வீக்ல என்னென்ன நடக்க போகுது அப்படிங்கிறத தெளிவா சொல்றேன். சொன்ன மாதிரி மார்க்கெட் வந்து ஒரு சைட்வேஸ்ல இருக்கு. அத ரெக்டாங்கில் பாக்ஸ் போட்டு மென்ஷன் பண்ணிக்கிறேன். ஹை, இது லோ. இதில நம்மளோட சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவல டிராப் பண்ணா மார்க்கெட் அடுத்தடுத்து எந்தெந்த லெவல்ஸ்க்கு போகும் அப்படிங்கிறத நம்ம ஈஸியா வந்து டினோட் பண்ணிக்கலாம். நம்மளோட முதல் சப்போர்ட் ஜோன் பார்த்தோம் அப்படின்னா, மார்க்கெட் ஃபால் ஆகும் பட்சத்தில 2392 இது நம்மளோட முதல் சப்போர்ட் ஜோன். மார்க்கெட் இதுக்கு கீழ ஃபால் ஆச்சு அப்படின்னா, நமக்கு அடுத்தபடியா இருக்கிற சப்போர்ட்ஸ் வந்து 2360. இதையும் பிரேக் பண்ணி கீழ போச்சு அப்படின்னா 2296. ஸோ சப்போர்ட் லைன் நம்ம எல்லாமே டிரா பண்ணிட்டோம். மார்க்கெட் பிரேக் பண்ணி மேல போச்சு அப்படின்னா எங்க போணும்? ஹையா நமக்கு வந்து 2430 அப்படிங்கிற ஜோனுக்கு போகும். இதுக்கு இடையில இருக்கிற மைனர் ரெசிஸ்டன்ஸ் ஜோன் பார்த்தோம் அப்படின்னா 2417. லாஸ்ட் வீக் ஃப்ரைடே மார்க்கெட் அந்த லைனை தான் டச் பண்ணிட்டு நமக்கு வந்து கிளியரா ஒரு ஃபால் ஆச்சு. அதையும் கிளியரா இதில மென்ஷன் பண்ணிடுறேன். 2417 அப்படிங்கிற ஜோன்ல மார்க்கெட் டச் ஆகி ஒரு ஃபால் ஆச்சு இந்த இடத்துல. ஸோ இதையும் நம்ம கிளியரா இதில மென்ஷன் பண்ணிக்கிறேன். இது நம்மளோட டெம்பரரி ரெசிஸ்டன்ஸ் தவிர ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் கிடையாது. ஸோ இப்போ மார்க்கெட் என்ன பொறுத்த அளவுக்கு ஒரு ஹை போச்சு அப்படின்னா 2432 போகணும். லோ போச்சு அப்படின்னா 2389. அதுக்கப்புறம் கன்சல்டேஷன் ஆகி ஃபால் ஆகிறதா இருந்தா 2275 வரதுக்கு ரொம்பவே சான்சஸ் இருக்கு. ஸோ அப்போ கோல்டோட மூவ்மெண்ட் நெக்ஸ்ட் என்ன? ப்ராப்பரான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் டிரா பண்ணா எந்தெந்த லெவல்ஸ்க்குன்னு தெரிஞ்சிடும். ப்ளஸ் நம்ம ட்ரெண்ட் லைன் டிரா பண்ணா தான் மார்க்கெட் எந்த டைரக்ஷனில் மூவ்மெண்ட் ஆகும் அப்படிங்கிறது தெரியும். ஸோ எந்த மார்க்கெட்டாக இருந்தாலும் சரி ப்ராப்பரான ட்ரெண்ட் லைன் டிரா பண்ணிக்கோங்க. ஸோ இதை பொறுத்த அளவுக்கு ஒரு சைட்வேஸில் ஒரு அப் ட்ரெண்டில் இருக்குது. அதை கிளியராக அதை மென்ஷன் பண்ணிடுறேன். பேரலல் ட்ரெண்ட் லைனு இது நமக்கு வந்து லோ, கனெக்டிங் நோடு இங்கே எடுத்து ஒரு அப் ட்ரெண்ட் லைன் நம்ம வந்து ட்ரா பண்ணியாச்சு. ஸோ இது வந்து நம்மளோட அப் ட்ரெண்ட் சேனல்.
கிளியராக இருந்தோம் அப் அண்ட் சேனல். ஸோ இப்போ தெரிஞ்சிருக்கும் மார்க்கெட் வந்து ட்ரெண்ட் லைன் இதை டச் பண்ணி ஒரு ஃபால் ஆகிருக்கு. ஸோ அடுத்த கேண்டில் ஓப்பன் ஆனால் ஹையாக எது வரைக்கும் போகிற சான்சஸ் இருக்குது? 2439. அதாவது திங்கக்கிழமை வந்து மார்க்கெட் அதிகபட்சம் 2440 வரைக்கும் போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. செவ்வாய்க்கிழமை பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு அதிகபட்சமாக 2450 வரைக்கும் போகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. நாட்கள் போக 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 கோல்டோட ப்ரைஸ் கூடுறதுக்கு தான் சான்சஸ் இருக்குது இந்த ஜோனை பிரேக் பண்ணும் பட்சத்தில். அதாவது 2418 கீழே இருந்துச்சு அப்படின்னா டே பை டே ஸ்லோ ஆகலாம். அதே இது மார்க்கெட் வந்து திங்கக்கிழமை 2418க்கு மேலே க்ளோசிங் வச்சால் 2440 போகும். அதுக்கு அடுத்தா நமக்கு வந்து 2445 அப்படிங்கிற ஜோனுக்கு போகும். ஸோ இப்போ நம்ம அடுத்து என்ன பண்ணணும் அப்படிங்கிறத கிளியராக சொல்கிறேன். என்ன பொறுத்தளவுக்கு ப்ரொஜெக்ஷன் என்ன அப்படின்னா மார்க்கெட் வந்து கிளியராக ஒரு ஃபால் இங்கே இருந்தால் டைரெக்டாக ஃபால் ஆகாது. ஒரு ஹையாக ஒரு 2432லேருந்து ஃபால் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. இதை பார்த்தோம் அப்படின்னா ஷார்ட் அப்படிங்கிற பொசிஷன் போய்க்கலாம். ஸோ எங்கேருந்து அப்படின்னா 2418 போயிட்டு ஃபால் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. 2438 போயிட்டு விக்கு விட்டு ஃபால் ஆகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. ஸோ அப்போது நம்ம செல் அப்படிங்கிறது 2430 எடுத்துக்கலாம். முதல் டார்கெட் ப்ரைஸாக நமக்கு 2410, லேட்டராக 2390, 2360 இந்த ஜோனை பிரேக் பண்ணும் பட்சத்தில் நமக்கு டார்கெட் ப்ரைஸ் இந்த இடத்துக்கு வர்றது கூட கொஞ்சம் இல்லை ரொம்பவே சான்சஸ் இருக்குது. ஸோ ஸ்டாப் லாஸ் அப்படிங்கிறது ஒரு ப்ரீவியஸ் ஹையான 2449 தான் வைக்கணும். பட் மேபி நமக்கு வந்து செவ்வாய்க்கிழமை திங்கள் செவ்வாய் வந்து க்ளோசிங் 2430க்கு மேலே வச்சிருச்சு அப்படின்னா இந்த இதையுமே ஹிட் அடிச்சிடும். அப்படிங்கிறதுனால கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி 2460 வரைக்கும் நம்மளோட ஸ்டாப் லாஸ் ப்ரைஸை எக்ஸ்டெண்ட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அப்போ நம்ம பையிங் எங்கே பண்ணணும்? 2330 வர வரைக்கும் நம்ம வந்து பையிங் பண்ணிக்கலாம். அதில் எந்த வித மாற்றங்களுமே கிடையாது. ஸோ அப்போ ப்ரொஜெக்ஷன் என்ன? ஷார்ட் அதோட ஆரோ மார்க்கை நான் வந்து போட்டு காமிக்கிறேன். ஒன்று மார்க்கெட் இங்கேருந்து ஒரு மைனர் ரெசிஸ்டன்ஸாக 2422 போயிட்டு ஒரு ஃபால் ஆகணும் இந்த இடத்த பிரேக் பண்ணி. அப்படி இல்லாத பட்சத்தில் மார்க்கெட்டு அடுத்து இந்த இடத்துல இருந்து ஒரு ஹைப் செவ்வாய்க்கிழமை இந்த ஹைப் போயிட்டு நம்மளோட 2440 டச் பண்ணிவிட்டு ஒரு ஃபால் ஆகணும். ஸோ அப்போ டைரக்ஷன் வந்து ஃபால், அதில் வந்து எந்த வித சந்தேகங்களும் இல்லை, எந்த வித டவுட்ஸ் எதுவுமே கிடையாது. பட் எங்கெங்கே ஃபால் ஆகும் அப்படிங்கிறத நம்ம வந்து கிளியராக பார்க்கணும். இது வந்து ஒரு ரேவாக போட்டு காமிச்சிட்டேன். இப்போது ஃபால் ஆகும் சொல்லிட்டேன், என்ன காரணம் அப்படிங்கிறத சொல்லணும். கேண்டில்ஸ்டிக்ஸ் பேட்டர்னை வந்து முதல்ல பார்க்கணும். இதில் வந்து ஒரு பேரிஷ் ஸ்பின்னிங் டாப் வந்து கிளியராக விழுந்திருக்கு நமக்கு. இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா ஒரு பியரிஷ் ஸ்பின்னிங் டாப் விழுந்திருக்கு. அதை கிளியராக அதை மென்ஷன் பண்ணிடுறேன். பியரிஷ் ஸ்பின்னிங் டாப் டே கேண்டிலில் விழுந்திருக்கு. ஸோ ஒரு பியரிஷ் ஸ்பின்னிங் டாப் விழுந்துச்சு அப்படின்னா மார்க்கெட் என்ன ஆகும்? கண்டிப்பாக ஒரு ஃபால் தான் ஆகும். அட் த சேம் டைம் அந்த கேண்டிலுக்கு அடுத்த கேண்டில் எப்படி ஓப்பன் ஆகும் அப்படின்னா அந்த ப்ரீவியஸ் கேண்டிலுக்கு மேலே விக்கி விட்டுட்டு தான் ஓப்பன் ஆகும். ஸோ உதாரணத்துக்கு இந்த இடத்துல பாருங்களேன், ஒரு பியரிஷ் ஸ்பின்னிங் டாப் விழுந்திருக்கு, விக் வந்து மேலே வரைக்கும் போயிட்டு தான் ஒரு ஃபால் ஆகிருக்கு. ஸோ இந்த இடத்துல பாருங்கள், ஒரு விக் வந்து மேலே வரைக்கும் ஒரு ஸ்பின்னிங் டாப் விழுந்திருக்கு, அடுத்த கேண்டில் அதோட ஹையை டச் பண்ணி தான் ஃபால் ஆகிருக்கு. ஸோ அப்போது இங்கேயும் நமக்கு அடுத்த ஹை வந்து 2418, இதுக்கு மேலேயும் போய் லிக்விடிட்டி கண்ட் ஆகிட்டு வரதுக்கு ரொம்பவே சான்சஸ் இருக்குது. ஸோ மார்க்கெட் இந்த இடத்துலேருந்து கொஞ்சம் மேலே போயிட்டு ஃபால் ஆகும். ஸ்பின்னிங் டாப் விழுந்தனால மேலே போயிட்டு ஃபால் ஆகும். ஸோ ரெண்டாவது பார்த்தோம் அப்படின்னா டபுள் கேண்டில்ஸ்டிக்ஸில் நமக்கு எந்த வித கன்ஃபர்மேஷனே இல்லை. பட் ப்ரீவியஸ் டே கேண்டில்ஸில் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பையிங் ப்ரெஷர் கேண்டில் விழுந்திருக்கு இந்த இடத்துல. ஸோ என்ன ரீசனால் விழுந்திருக்கு அப்படின்னா கோர் பிபிஐ நியூஸஸ் இருந்ததுனால மார்க்கெட் இந்த இடத்துல விழுந்திருக்கு. கோர் பிபிஐ விழுந்ததுனால மார்க்கெட் வந்து ஹை ஆகிருக்கு. ஸோ கிளியராக நம்ம இதையுமே மென்ஷன் பண்ணிட்டோம். பட் இந்த கேண்டில் விழுந்துச்சு அப்படின்னா ஒரு பையிங் ப்ரெஷர் தான் ஆகணும். பட் வந்து நமக்கு அடுத்த டே கேண்டில் வந்து ஒரு செல்லிங்கில் ஒரு மொமெண்டம் கொடுத்ததுனால இது வந்து இன்வாலிட் ஆகிருக்கு. ஸோ அப்போ மார்க்கெட் வந்து அடுத்தபடியாக இங்கேருந்து டச் ஆகிட்டு ஃபாலோ ஆகுது ரொம்ப சான்சஸ் இருக்குது. இது வந்து டபுள். ட்ரிபிள் கேண்டில்ஸ்டிக்ஸ் பொறுத்த அளவுக்கு நமக்கு எந்த வித கன்ஃபர்மேஷன்ஸுமே கிடைக்கல. ஸோ அடுத்தபடியாக நம்ம வந்து சார்ட் பேட்டர்னுக்கு போய்க்கலாம். உங்களுக்கு நிறைய பேருக்கு ஈஸியாக பார்த்ததுமே தெரிஞ்சிருக்கும். இந்த கேண்டில்ஸ் பார்த்தாலே ஒரு டபிள்யூ பேட்டர்ன் வந்து ரொம்பவே அழகாக ஃபார்ம் ஆகிருக்கும். அதை கிளியராக நான் ஒரு பாத்வே போட்டு காமிக்கிறேன். இந்த இடத்துல ஒரு ஹை வச்சுக்கோங்க, ஒரு லோ, ஒரு மிட் ஆஃபில் ஒரு ஹை, அதே லோ இந்த இடத்துல நம்மளோட சப்போர்ட் ஒபே பண்ணி அகெயின் வந்து ஒரு ஹை ஆகி நம்மளோட
ரெசிஸ்டன்ஸ் ஜோன் லெவலுக்கே வந்திருக்கு. இந்த இடத்துல ரொம்ப வித்தியாசம் கிடையாது. ரெசிஸ்டன்ஸ் ஜோன் லெவலுக்கே வந்திருக்கு. இதை நான் கொஞ்சம் ஹைலைட் பண்ணி காமிச்சுக்கிறேன். இந்த கலர் ரெட் கலர் போட்டால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ரெட்டை விட பிளாக்கே ஓகே. ஸோ இப்போ நமக்கு இந்த இடத்துல என்ன இருக்குது, ஒரு டபுள்யூ பேட்டர்ன் கன்ஃபர்மேஷன் கிடச்சிருக்கு. கன்ஃபர்மேஷன் இந்த இடத்துல. பட் டபுள்யூ பேட்டர்ன் கன்ஃபர்மேஷன் கிடைச்சாலும் நமக்கு என்ன ஆக போகுதுன்னா ரிஜெக்ஷன் தான் ஆக போகுது. ஒரு டபுள்யூ பேட்டர்ன் கன்ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா மார்க்கெட் என்ன ஆகும்னா கிளியராக ஒரு புல்லிஷ் ஆகும். டபுள்யூ பேட்டர்ன் போட்டிங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து ஒரு ஹை ஆகிறதுக்கான சான்சஸ் தான் நிறையவே இருக்கும். பட் இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து ரிஜெக்ஷன் ஆகிறது தான் சான்சஸ் இருக்குது. என்ன காரணத்தினால நமக்கு வந்து மார்க்கெட் ரிஜெக்ஷன் ஆக போகுது அப்படின்னா, நமக்கு இந்த இடத்துல மெயினான ஆல் டைம் ஹை இருக்குது, ட்ரெண்ட் லைன் இருக்குது. இது எல்லாமே ஒபே பண்ணுறதுனால மார்க்கெட் இந்த இடத்துல ரிஜெக்ஷன் ஆகிறதுக்கு ரொம்பவே சான்சஸ் இருக்குது. பட் இங்கே பார்த்தோம் அப்படின்னா ரியாலிட்டி வந்து ஒரு நல்ல ஒரு ஃபால் ஆகும். அந்த ஃபால் வந்து உடனே ஆகாது, ஒரு கன்சாலிடேஷன் ஆகிட்டு தான் ஆகுது பாருங்கள். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு இந்த இடத்துல கன்சாலிடேட் ஆகும். ஒரு 2 நாள் மார்க்கெட் வந்து இந்த இடத்துல ஒரு கன்சாலிடேஷன் ஆகும். ஒரு செவ்வாய்க்கிழமை வரைக்கும் நமக்கு வந்து இந்த இடத்துல கன்சாலிடேஷன் ஆகும். அப்போ நமக்கு பிரேக் டவுன் எப்போ தான் கொடுக்குன்னு கேட்டிங்கன்னா வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமை கொடுக்குறதுக்கு ரொம்பவே சான்சஸ் இருக்குது. கன்சாலிடேஷன் ஃபார்மேஷன், கன்சாலிடேஷன் ஜோன், அதாவது மார்க்கெட் ஒரு 2400லேருந்து 2430க்குள்ளேயே ஒரு திங்கள் டு புதன்கிழமை வரைக்கும் சுற்றுறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. எப்போ மார்க்கெட் வந்து செவ்வாய்க்கிழமை 2440 பிரேக் பண்ணிட்டு அப்படின்னா கண்டிப்பாக ஹை போயிடும். இல்லை செவ்வாய்க்கிழமைக்கு முன்னாடி வரைக்கும் 2430 கீழே இருக்குது அப்படின்னா நல்லாவே ஒரு ஃபால் ஆகிடும். தெளிவாக நான் வச்சுக்கோங்க. வீடியோவை லாஸ்ட் வர பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு வந்து ரொம்பவே தெளிவாக புரியும். கன்சாலிடேஷன் ஒன்றும் ஃபார்ம் பண்ணியாச்சு. அட் த சேம் டைம் இந்த இடத்துல நமக்கு ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் இருந்துச்சு, பட் அது வந்து நமக்கு இன்வேலிட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ தெளிவாக சொல்லிட்டேன் என்னென்ன ரீசன்னால மார்க்கெட் வந்து ஃபால் ஆக போகுது அப்படின்னு. இந்த இடத்துல நம்ம வந்து ரிஜெக்ஷனை எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். டபுள்யூ பேட்டர்ன் வந்து ரிஜெக்ஷன் ஆக போகிறது நம்ம இந்த இடத்துல எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். அதனால் அதை மேலே தூக்கி நம்ம வந்து கிளியராக மென்ஷன் பண்ணிடுறோம். ஓவரால் பார்த்தோம் அப்படின்னா கன்சாலிடேஷன் ஷோனு ஓவரால் ட்ரெண்ட் வந்து சைட்வேஸ் ப்ளஸ் இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா நமக்கு டே ஃப்ரேமில் அப் ட்ரெண்டில் இருக்குது. ஸோ மேலே ஒரு ரீடெஸ்ட் கொடுத்துட்டு அப் ட்ரெண்ட் பிரேக் பண்ணி நல்லா கிளியராக வந்து ஃபால் ஆகும். அப் ட்ரெண்ட் 1 ஹவரில். ஸோ இந்த இடம் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து பிரேக்கிங் ஜோன், நல்லா செல்லிங் ஜோன் ஆகிறதுக்கு. இந்த ஜோனை பிரேக் பண்ணான்னு வச்சுக்கோங்களேன், மார்க்கெட் கடகடன்னு கீழே வந்துடுவோம். 2395 பிரேக் டவுன் ஜோன். பிரேக் டவுன் ஜோன் இந்த இடத்துல. ஸோ மார்க்கெட் இந்த இடத்துக்கு வரும்போது நமக்கு நல்லாவே செல்லிங் ப்ரெஷர் இருக்கும். ஸோ எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னா காமிக்கிறேன். ஸோ இங்கே எப்படி நல்ல ஒரு ரேலியாக ஒரு ஃபார்ம் ஆகி இதாக இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இதே மாதிரி நமக்கு வந்து ஒரு நல்ல ஒரு ஃபால் வந்து நம்ம எதிர்பார்க்கலாம். இந்த மாதிரி ஃபால் வந்து எதிர்பார்க்கலாம். ஸோ ஓவராலாக கோல்டு பொறுத்த அளவுக்கு சிங்கிள் கேண்டில்ஸ்டிக் பேட்டர்னில் ஒரு பீரியட் ஸ்பின்னிங் டாப்பு. ஸோ அதனால் ஹை போயிட்டு தான் ஒரு ஃபால் ஆகும். ஸோ ப்ரீவியஸாக இருக்கிற ரெஸ்டன்ஸும் நமக்கு இங்கே இருக்குது. ஸோ அங்கேருந்து கிளியராக டச் ஆகிட்டு ஃபால் ஆகும். டபுள் கேண்டில்ஸ்டிக்கில் கன்ஃபர்மேஷனில் ட்ரிபிள் இல்லை, டபுள்யூ பேட்டர்ன் வந்து ஃபார்மேஷன் நல்லாவே சப்போர்ட் ஆகிருக்கு. இந்த இடத்து வரைக்கும் மார்க்கெட் ஏன் போகும் அப்படின்னா இங்களோட நம்மளோட ஸ்ட்ராங்கான ட்ரெண்ட் லைன் இருக்குது. ட்ரெண்ட் லைனும் நம்மளோட ஆல் டைம் ஹையும் இருக்குது. மேஜர் ட்ரெண்ட் லைன் ப்ளஸ் ஏடிஹெச் இருக்கிறதுனால மார்க்கெட் இந்த இடத்துலேருந்து ஃபால் ஆகிறதுக்கு ரொம்பவே சான்சஸ் இருக்குது. ஸோ ஓவராலாக கோல்டு பொறுத்த அளவுக்கு நம்ம 2430 போகிற வரைக்கும் நம்ம செல் பண்ணலாம். கண்டிப்பாக செவ்வாய்க்கிழமை வந்து 2430க்கு மேலே இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக 2450 போயிடும். ஸோ கவனமாக ட்ரேட் பண்ணுங்கள். அண்ட் தென் அடுத்தடுத்த அப்டேட்ஸ் நம்மளோட விஐபி சேனலில் கிடைக்கும். ஸோ மறக்காமல் அதையும் நோட் பண்ணிக்கோங்க. XAU USD கோல்டோட வீக்லி செல் லிமிட் ப்ரொஜெக்ஷன். நம்மளோட வீக்லி ஓவர்வியூவில் என்ன சொல்லியிருப்பேன் அப்படின்னா மார்க்கெட் கிளியராக ஒரு புல்லிஷ் ஆகும் தான் சொல்லியிருப்பேன். அட் த சேம் டைம் நமக்கு இன்னொரு கன்ஃபர்மேஷன் பார்த்தீங்க அப்படின்னா இதை நான் சொல்லலை பிகினிங்லே, பட் இப்போ சொல்கிறேன். மார்க்கெட் வந்து இந்த இடத்துல ஃபால் ஆகிட்டு கூட மேலே வரலாம். ஸோ நமக்கு ரிஸ்கியாக ட்ரேட் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் முதல்ல இங்கேருந்து ஒரு செல் எடுத்துக்கலாம், மேபி லாஸில் போகும். பட் கண்டிப்பாக இந்த ஜோன் வந்ததுக்கப்புறம் நமக்கு வந்து ஒரு ஃபால் தான் ஆகும். இது நமக்கு ரெண்டாவது ஆல்டர்னேட்டிவ் ஆப்ஷன்.
ஸோ நீங்க வந்து 2430 வரைக்கும் வெயிட் பண்ணீங்க அப்படின்னா, உங்களுக்கு நல்லாவே வந்து ஒரு அப்டேட் கிடைக்கும். ஸோ இப்போ என்னென்ன ரீசன் அப்படிங்கிறது ரொம்பவே தெளிவா பார்த்துட்டோம். இதுக்கு ஈக்குவலா DXY கன்ஃபர்மேஷன் பார்த்துடலாம். ஸோ DXY வந்து நமக்கு ஆல்டர்னேட்டிவா ஒரு கன்ஃபர்மேஷன் டூல் தான். பட் மெயினா அது ஒர்க் ஆகாது. ஸோ DXY பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு நல்ல ஒரு ஃபால் ஆயிட்டு இருக்கு. அதோட சப்போர்ட்ல தான் மார்க்கெட் இப்போ பிரசன்ட்டா இருக்குது. அதோட மேஜர் ரெசிஸ்டன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா மேல இருக்கு. அதுக்கும் மேல பார்த்தோம் அப்படின்னா இந்த ஜோன்ல இருக்கு. ஸோ மார்க்கெட் நல்ல ஒரு ஃபால் ஆயிருக்கு. இந்த இடத்துல நம்மளோட சப்போர்ட் ஒபே பண்ணி மேல போச்சு அப்படின்னா கண்டிப்பா ஒரு பாத்வே போட்டு காமிச்சோம்னு வச்சுக்கோங்களேன். மார்க்கெட் இந்த இடத்துல இருந்து லைட்டா ஒரு கீழ ஒரு விக் விட்டு ப்ரீவியஸ் லோ டச் பண்ணி மேல போச்சு அப்படின்னா, நமக்கு கோல்டு என்ன ஆகுங்கிறது தெளிவா சொல்றேன். இங்கேருந்து மார்க்கெட் ஃபால் ஆகும்போது கோல்டு கண்டிப்பா நமக்கு புல்லிஷ் ஆகி 2430, 2440 அப்படிங்கிற ஜோனுக்கு போகும். இங்கேருந்து மேல கண்டிப்பா அதாவது இந்த இடத்துல ரீடெஸ்ட் எடுத்து ஒபே பண்ணுச்சு அப்படின்னா, கண்டிப்பா கோல்டு என்ன ஆகும்? அடுத்து இங்கேருந்து ஒரு டீப்பா ஒரு ஃபால் ஆகும். ஸோ DXY பொறுத்தளவுக்கு இந்த இடத்துல சப்போர்ட் ஒபே பண்ணும் பட்சத்தில நமக்கு வந்து ஒரு அடிஷனல் கன்ஃபர்மேஷன் கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ட்ரேடிங் அப்டேட்ஸ் வேணும், ட்ரேடிங் சிக்னல்ஸ் வேணும்னு நினச்சிங்கன்னா நம்மளோட VIP சேனலை மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் நம்ம ரெக்கமெண்ட் பண்ணுற ஆக்டோபக்ஸில் ஜாயின் பண்ணாலே போதும். அண்ட் தென் டிஸ்கிரிப்ஷன் லிங்க்ல என்னோட கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன். உங்க ட்ரேடிங் ரிலேட்டடா எந்த டவுட்ஸ் எப்போ வேணாலும் கால் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி அடுத்த ஒரு அப்டேட்ஸ்ல உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் கிரிப்சன். நன்றி, வணக்கம்.